எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்த சட்டத்தை முன்வைத்து வாக்காளர்களுடைய உரிமையை பறிக்க நினைக்கிறார்கள். அவர்கள் வஞ்சிப்பது என்பதை வாடிக்கையாக வைத்துள்ளார்கள். நிச்சயமாக எல்லாவித திருட்டுத்தனங்களும் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பதை எதிர்க்கட்சிகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். எஸ்ஐஆர் எனப்படக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியலை திருத்தத்தை தமிழ்நாட்டில் அடுத்த வாரத்திலிருந்து நடைமுறைப்படுத்த போறதா இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. இதை காட்டி மிரட்டுறாங்க. இதுக்கெல்லாம் நாம பணிய மாட்டோம். இங்க RSS பாச்சாலாம் எதுவும் பலிக்காது. பட்டியலினத்தவர், சிறுபான்மையினர், பெண்கள் உள்ளிட்டவர்களின் பெயர்கள் எல்லாம் எஸ்ஐஆர் மூலமா வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிட்டா பாஜகவும் அதன் கூட்டணியான அதிமுகவும் வெற்றி பெற்றலாம்னு கணக்கு போடுறாங்க. யாரெல்லாம் பிஜேபி வகைராக்களை ஆதரிக்க மாட்டார்களோ, யாரெல்லாம் அதிமுகவை RSS காரர்களை ஆதரிக்க மாட்டார்களோ அவருடைய வாக்குகளாக, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிறுபான்மை மக்கள், அவருடைய வாக்குகளை குறிவைத்து இல்லாமல் செய்ய வேண்டும், அவர்களை இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்கிவிட வேண்டும் என்பதெல்லாம் மறைமுகமாக இவர்கள் NRCயை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு வழியை தேடுகிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது. ஆகவே அத்தனை எதிர்க்கட்சிகளும் இதில் பலமாக தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும். செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சமூக ஊடகங்களில் வரக்கூடிய பல்வேறு விதமான செய்திகள் குறித்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாஜகவின் பகல் கனவு பலிக்காது என்று சொல்லியிருக்கிறார். என்ன பாஜக கனவு காண்கிறது, அதை குறித்து இவ்வளவு கடுமையான விமர்சனத்தை வைப்பதற்கான காரணம் என்ன என்று பார்த்தால் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். எப்படியாவது தமிழகத்திலே கால் ஊன்ற வேண்டும், ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் என்று துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறது பாஜக என்பது அனைவரும் அறிந்த செய்திதான். அதைத்தான் இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இது குறித்து விரிவாக பேசியிருக்கிறார். 2026 நடக்க இருக்கின்ற தேர்தல் என்பது ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு தேர்தல், தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தல். அடிமை அதிமுகவினுடைய ஆட்சியா அல்லது திமுகவின் 2.0 தலைநிமிர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஆட்சியா என்பதை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல் என்று மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். என்ன நடந்தது வாருங்கள் பார்க்கலாம். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்னும் திமுக நிர்வாகிகளுக்கான ஒரு கூட்டம் மாமல்லபுரத்திலே நடந்தது. அதிலே கலந்து கொண்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சிகள் மீதும் மத்தியில் ஆளுகின்ற பிஜேபி மீதும் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். 2026 நடக்கக்கூடிய அந்த தேர்தல் என்பது ஒரு சவாலான ஒரு தேர்தலாக இருக்கும். அது ஆளுகின்ற திமுகவா அல்லது மத்தியிலே ஆளுகின்ற பிஜேபிக்கு வளைந்து நெளிந்து போகக்கூடிய எடப்பாடி தலைமையிலாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய ஆட்சியா என்பது தீர்மானிக்கப்பட இருக்கிறது. நிச்சயமாக நாம் தான் அதில் வெற்றி பெறுவோம் என்று அவர் சொன்னாலும் கூட இந்த தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய சவால் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி சொல்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு மத்திய அரசாங்கம் தமிழகத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த குறி, தமிழகத்திற்கு தொடர்ந்து இழைக்கக்கூடிய தீங்குகள், பறிக்கப்படக்கூடிய தமிழகத்தினுடைய உரிமைகள், இப்படியாக ஒவ்வொன்றாக பட்டியல் போடப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இதுவெல்லாம் இன்றைக்கு தமிழக மக்களை வெகுவாக பாதித்திருக்கிறது. அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய திறமையும் திராணியும் திமுகவிற்கு தான் இருக்கிறது என்பதாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். தமிழகத்திற்கு பிஜேபி அரசு செய்கின்ற துரோகங்களையும் தரம் மறுக்கின்ற உரிமைகளையும் பட்டியல் போட்டு வாசித்திருக்கிறார். ஏன் இன்றைக்கு கவர்னர் என்ற பெயரிலே மத்திய அரசாங்கம் அவருடைய அடிமையை நியமித்து இந்த ஆட்சிக்கு எதிரான அத்தனை செயல்பாடுகளையும் அவர் மூலமாக செய்து கொண்டிருக்கிறது என்பது பட்டவர்த்தனமாக எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆகையால் தான் அவருடைய துரோகங்களை எதிர்கொள்ளக்கூடிய வலிமை எங்களிடம்தான் இருக்கிறது என்று திட்டவட்டமாக சொல்கின்றார். தமிழ்நாட்டுக்கு எல்லா வகையிலும் அநீதி இழைக்கப்படுது. ஏன்னா தொல்லை மேல் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டு மேல தொடுக்கப்படக்கூடிய தாக்குதல். இந்த தாக்குதலை முறியடிக்கிற வல்லமை நமக்குத்தான் இருக்கு. பாஜகவினுடைய பகல் கனவு திமுக இந்த மண்ணில் இருக்கிற வர அந்த பகல் கனவு நிச்சயம் நிறைவேறாது. அவங்களுக்கு அது நல்லா தெரியும். ஆனாலும் புதுசா குறுக்கு வழியில தேடுறாங்க. எஸ்ஐஆர் எனப்படக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியலை திருத்தத்தை தமிழ்நாட்டில் அடுத்த வாரத்திலிருந்து நடைமுறைப்படுத்த போறதா இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. இதை காட்டி மிரட்டுறாங்க. இதுக்கெல்லாம் நாம பணிய மாட்டோம். இங்க அவங்களுடைய பாட்சா எல்லாம், அதிலும் குறிப்பா RSS பாட்சா எல்லாம் எதுவும் பலிக்காது. சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிற பீகார் மாநிலத்தில் பட்டியலினத்தவர், சிறுபான்மையினர், பெண்கள் உள்ளிட்டவர்களின் பெயர்கள் எல்லாம் எஸ்ஐஆர் மூலமா வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிட்டா பாஜகவும் அதன் கூட்டணியான அதிமுகவும் வெற்றி பெற்றலாம்னு கணக்கு போடுறாங்க. அது ஒரு புறம் இருந்தாலும் கூட இன்றைக்கு நாம் இந்த பார்வை எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், நிச்சயமாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் இது மாத்திரம் போதாது என்பதை நாம் சொல்கின்றோம். என்ன காரணம் என்று சொன்னால்,
சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுக்கள் நிச்சயமாக எங்களுக்கு தான் வரும் என்று அவர் ஆணித்தனமாக நம்புவதே இதற்கு காரணமாக இருக்கிறது. உண்மைதான், கடந்த காலங்கள் வரை இது போன்ற ஒரு நிலைமை இருந்தது என்பதை மறுப்பதற்கில்லை. ஆனால் இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது ஒரு நியாயத்தை எதிர்பார்க்கிறார்கள். கடந்த தேர்தலிலே நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதை நீங்கள் நிறைவேற்றும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுடைய 2.0 ஆட்சி தொடரக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. பிஜேபி எதிர்க்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் அனைவரும் உங்களுக்கே வாக்களிப்பார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? ஏனென்று சொன்னால் அவர்கள் மாற்று வழியை தேடினார்கள் என்று சொன்னால் உங்களையும் ஆதரிக்காமல் பிஜேபி ஹைராக்களையும் ஆதரிக்காமல் அவர் ஏதோ ஒரு வெறுப்பிலே மாற்றை தேடினார்கள் என்று சொன்னால் பாதிப்பு நிச்சயமாக உங்களுக்கு தான். ஆகவே நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இதை பற்றி கவலைப்படுங்கள். சிறுபான்மை மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை, எத்தனையோ பல வாக்குறுதிகள் நீங்க நிறைவேற்றி இருக்கிறீங்க. ஆனால் சிறுபான்மையினருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய, குறிப்பாக முஸ்லிம்களுடைய அந்த வாக்கு உங்களுக்கு முழுமையாக 100% உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்காக அவருடைய உரிமை, அவர்களுடைய சதவீதத்திற்கு ஏற்றார் போல் நீங்கள் தரவில்லை என்றாலும் கூட சிறிதளவேனும் இடஒதுக்கீட்டை நீங்கள் உயர்த்தி தர வேண்டும் என்பது காலங்காலமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை நீங்கள் நிறைவேற்றி தரும் பட்சத்தில் அந்த வாக்குகளை பற்றிய நிச்சயமாக நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அவர்கள் என்னதான் வாக்கு சேகரிக்க வந்தாலும் கூட அவர்களை எதிர்கொள்வதற்கு தயாரான நிலையிலே சிறுபான்மை மக்கள், குறிப்பாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் மீதும் தமிழக அரசு மீதும் RSS மற்றும் பிஜேபி வகைராக்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறார்கள் என்று மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. உண்மைதான். எப்படியாவது அவருடைய இலக்கு தமிழகமாக இருக்கிறது. அவர்கள் ஆட்சி கட்டிலே அமர்வதற்கு பல கட்சிகள் மீது சவாரி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது எல்லோருடைய எண்ணமாகவும் இருக்கிறது. அதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கு அதற்காகவே பிரத்யேகமாக SIR என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்த சட்டத்தை முன்வைத்து அவர்கள் களமாட நினைக்கிறார்கள். அதிலே அவர்கள் நிச்சயமாக வாக்காளர்களுடைய உரிமையை பறிக்க நினைக்கிறார்கள். அவர்கள் வஞ்சிப்பது என்பதை வாடிக்கையாக வைத்துள்ளார்கள். நிச்சயமாக எல்லாவித திருட்டுத்தனங்களும் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பதை எதிர்க்கட்சிகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே இதை தடுத்து நிறுத்துவதற்கு தொண்டர்கள் தயாராக இருக்க வேண்டும். அவர்கள் களத்திலே நின்று பணியாற்ற வேண்டும். அவர்கள் பூத்திலே இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் எனக்கு நேரடியாக அவர்கள் அனுப்பித்தர வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அது அத்தனையும் சரியான முறையிலே நடக்கும் பட்சத்தில் தவறுகள் நடந்து விடாமல் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு, வாக்காளர் உரிமைகள் பறிக்கப்படாமல் இருப்பதற்கு ஒரு வழியை அது ஏற்படுத்தும். இதிலே எதிர்க்கட்சிகள் சின்னமாக ஒன்று சேர்ந்து ஒருமித்த குரலில் எதிர்க்க வேண்டும். அதிலே எத்தனை வழிகள் இருக்கிறதோ அத்தனையிலும் ஒன்று விடாமல் தங்களுடைய பலத்தை காட்டி இந்த தீவிர திருத்த சட்டம் என்ற பெயரிலே அவர்கள் ஆடுகின்ற இந்த நாடகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். பீகாரிலே இந்த சட்டத்தை அமல்படுத்தி கிட்டத்தட்ட 60 லட்சம் வாக்காளருடைய உரிமைகளை பறித்தது. உச்ச நீதிமன்ற தலையீட்டின் பெயரால் ஒரு 15 லட்சம் இன்றைக்கு குறைந்திருக்கிறது. ஆனாலும் கூட 45 லட்சம் மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள்தான் வாக்காளர் அடையாள அட்டை கொடுத்தார்கள், அவர்கள்தான் ஆதார் கார்டை கொடுத்தாங்க, அவர்கள்தான் வாக்காளர் அடையாள அட்டையை கொடுத்தாங்க, அவர்கள்தான் நமக்கான ரேஷன் பொருட்களை வாங்குவதற்கு ஒரு அட்டையை கொடுத்தாங்க, பாஸ்போர்ட்டை கொடுத்தாங்க. எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு அடையாள அட்டையை கொடுத்து விட்டு அதில் இந்த ஆதாரை இணைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஏன் ஆதாரை இணைக்க வேண்டும் என்று கேட்டபொழுது அதிலே அத்தனை பாதுகாப்பு அம்சங்களும் ஏற்றப்பட்டிருக்கிறது. என்னையா பாதுகாப்பு அதுல அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய கருவிழி அதிலே பதியப்பட்டிருக்கிறது, உங்களுடைய கை ரேகைகள் அதிலே பதியப்பட்டிருக்கிறது. ஆகவே யாரும் இதிலே தவறிழைத்து விடக் கூடாது என்பதற்காக அத்தனை சிறப்பு விஷயங்களும் இதிலே இருக்கிறது. ஆகையால் இதில் தவறு நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இது அனைத்தையும் பேங்க் நம்பரோட ஆதார இணைச்சிருங்க, வாக்காளர் அடையாள அட்டை அதோட இணைச்சிருங்க, இன்னும் என்னவெல்லாம் இருக்குதோ அத்தனையிலும் இந்த ஆதாரை இணைச்சிருங்க அப்படின்னு சொன்ன இந்த மத்திய அரசு இன்றைக்கு SIR திருத்த சட்டம் மூலமாக வாக்காளர் அடையாள அட்டை அதுவும் இன்றைக்கு செல்லாமல் போய்விட்டது. அத்தனை அம்சங்களும் பொருந்திய ஆதார் அட்டை தவறுடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்ன அந்த ஆதார் அட்டையும் கூட ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னது நிச்சயமாக மிகப்பெரிய சந்தேகத்தை அது ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு எதிர்க்கட்சியினுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இப்பொழுது ஒரு சின்ன ஆறுதலாக உச்ச நீதிமன்றத்தினுடைய தலையிட்டால் ஆதார் கார்டு இப்பொழுது ஆவணமாக சேர்க்கப்பட்டிருக்கு. ஆனாலும் கூட அது உங்களுடைய குடியுரிமைக்கான தகுதி சான்று இல்லை என்கின்ற ஒரு விஷயத்தையும் தேர்தல் கமிஷன் மூலமாக வைத்திருக்கிறார்கள்.
இப்படியாக அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக எதையோ செய்ய நினைக்கிறார்கள். அது நிச்சயமாக திருட்டுத்தனம்தான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மக்களுடைய உரிமைகளை பறித்து அவர்களுக்கு எதிரானவர்களுடைய உரிமை, குறிப்பாக மக்கள் உரிமை என்று சொன்னால் யாரெல்லாம் பிஜேபி வகைராக்களை ஆதரிக்க மாட்டார்களோ, யாரெல்லாம் அதிமுகவை RSS காரர்களை ஆதரிக்க மாட்டார்களோ அவருடைய வாக்குகளாக, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிறுபான்மை மக்கள், அவருடைய வாக்குகளை குறிவைத்து இல்லாமல் செய்ய வேண்டும், அவர்களை இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்கிவிட வேண்டும் என்பதெல்லாம் மறைமுகமாக இவர்கள் NRCயை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு வழியை தேடுகிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது. ஆகவே அத்தனை எதிர்க்கட்சிகளும் இதில் பலமாக தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும். இதன் மூலம் அழுத்தம் கொடுத்து மத்திய அரசாங்கத்தை பின்வாங்க செய்ய வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு இந்த செய்தியும் சிந்தனையும் என்ற நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்